அமேசான்ல டிரான்ஸ்போர்டேஷன் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிற ரோல்ல வந்து செலக்ட் ஆயிருக்கேன். இன்னைக்கு வந்து எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கான வெப்சைட் வந்து அமேசான் ஹையர் ப்ரோ. ஆக்சுவலி ஹையர் ப்ரோங்கிறது வந்து அமேசான் யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் டு ஹையர் கேண்டிடேட்ஸ் அண்ட் இன்டர்வியூவர்ஸ். மோஸ்டா இந்த வெப்சைட்ல தான் வந்து இன்டர்வியூஸ் எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட் அமேசான் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க அந்த லிங்க்குள்ள போனதையுமே ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதையுமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துட்டு போயிடும். இதுல பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா மேல வந்து ஃபைண்ட் ஜாப்ஸ்ங்கிற பட்டன் இருக்கும். இது வந்து ஃபைண்ட் ஜாப்ஸ்க்கு மேல ரைட் சைட் கார்னர்ல ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் இதுல வந்து கஸ்டமர் லொகேஷன்ஸ் கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ வந்து லொகேஷன்ஸ் வந்து ஹைதராபாத், பெங்களூர்னு இருக்கு. நீங்க எது வேணா கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹைதராபாத் கிளிக் பண்ணிக்கிறேன். மோஸ்டா அதுல இருக்க 8 ஜாப்ஸும் வந்துடும். எஸ்எல்பி கோஆர்டினேட்டர், மினிமோர். இதுல வந்து உங்களுக்கு பக்கத்துல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லைன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்னா பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்க்கான ஜாப்னு சொல்லி. ஓகேவா? இதுல வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு பாருங்க. அதை நான் சும்மா கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அதை வியூ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலே அது ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள போயிடும். இது ஆக்சுவலி ஒரு எஃபிசி ரோல், அதாவது இட் இஸ் அ பெர்மனன்ட் ரோல். இது வந்து கான்ட்ராக்டுவல் ரோல் கிடையாது, இது வந்து பெர்மனன்ட் ரோல். இதோட பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா கிராஜுவேட். நீங்கள் ஒரு டிகிரி வச்சிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஷராகவும் இருக்கலாம். ஆக்சுவலி இதோட எந்த ஒர்க் லொகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத். ஸோ ஆஃபீஸ்க்கு வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் 24/7 உங்களுக்கு எப்போ வேணால் போடுவாங்க. அந்த 10 ஹவர்ஸ் வந்து 24 ஹவர்ஸில் எப்போ வேணால் இருக்கலாம். இது வந்து ஆக்சுவலி அமேசானில் வந்து நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறோம்னா அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறது ஹவு த ஆர்டர்ட் ஐட்டம் இஸ் மூவிங். இப்போ ஏதாச்சும் இஷ்யூனா நம்ம கால் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும், பேசி அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஜாப் போனதுக்கப்புறம் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அதில் அப்ளை நோங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு போயிடும் ஹையர் ப்ரோவோட. நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழேயே போனீங்கன்னா அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பின்னாடி வந்து ஒயிட் பேக்ரவுண்டோட தான் இருக்கணும். இந்த மாதிரி கலர்ஃபுல் பேக்ரவுண்ட் செல்ஃபிஸ் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து கேப்சாவை செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு. நீங்கள் இதில் கேப்சாலாம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கானது அந்த அந்த பேஜுக்கு போயிடும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். பர்சனல் டீட்டெயில்ஸு, நேம், டேட் ஆஃப் பர்த், இயர் ஆஃப் பாசிங் எல்லாமே கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் இந்த இன்டர்ன்ஷிப் போனதை வந்து எக்ஸ்பீரியன்ஸில் போட்டுக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க, அது எல்லாமே போட்டுக்குங்க. அப்புறம் வந்து சேலரி டீட்டெயில்ஸ் அது எல்லாமே ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அந்த உங்களோட ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சாங்கள ஃபோட்டோ எப்படி எடுக்கணும், ஒயிட் பேக்ரவுண்ட் எடுக்கணும். ஒயிட்னா ஒயிட்ல ஒரு சாலிட் கலர் பேக்ரவுண்ட் எடுக்கணும். ஓகேவா? அதில் எடுத்து அப்லோட் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட் எல்லாமே மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அப்ளை பண்ணிட்டுங்க. மோஸ்ட் அதில் வந்து பேன் டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, யூ ஹேவ் ஆதார் கார்டுன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு எம்எஸ் எக்ஸலில் வந்து நாலேஜ் இருக்கா, பேசிக் பிவோட் டேபிள்ஸ் ஃபீல் இருக்கு. உங்களுக்கு அப்போ இல்லைனாலும் சும்மா போய் இப்போ கூகுளில் பார்த்தா கூட அது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து ரீலொகேஷனுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து